ட்ரம்ப்கிட்ட பேசும்போது ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாராம். பேசிக்கும்போது சொல்லிட்டாராம், 3வது நாடு தலையிடுறதுல நாங்கள் விரும்ப மாட்டோம். யாரா சொன்னான்னா சோர்சஸ் செட்டா நம்ப தகுந்த வட்டாரங்கள்னு போடுவாங்க. யாரா அந்த நம்ப தகுந்த வட்டாரம்? உனக்கு நம்ப தகுந்ததா இருக்கலாம், மக்கள் நம்ப மாட்டானடா. நான் சொல்கிறேன், நான் மிரட்டல் நான் சொல்லி தான் நீங்கள் 2 பேருமே நிறுத்தினீங்க. பாகிஸ்தான்காரனையும் நான் தான் கூப்பிட்டு சொன்னேன், நிறுத்திட்டான். உங்களையும் கூப்பிட்டு சொன்னேன், நிறுத்திட்டான். திருப்பி அந்நிய நாடு தலையீடு இல்லை, நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னீங்கன்னா எப்போ வரைக்கும் சொல்கிறீங்களோ அப்போ வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். எதுக்கு திருப்பி பாகிஸ்தான் போகிற நிறுத்தினேன்னு என்னை அவமானப்படுத்துறீங்க? நான் எப்படி அரசியல் நடந்தேன்னா, நீங்கள் அரசியல் பண்ணல அராஜகம். அமெரிக்காவுடைய அழைப்பை நிராகரிச்ச பிரதமர் ஏன் போட மாட்டீங்க? இது போட்டா வந்து திருப்பி அடிப்பான், பரவாயில்லையா? அவன் ட்ரம்ப் வந்து விருந்துக்கு கூப்பிட்டு இங்கே ஜி போலன்னு மட்டும் நீ போட்டு பாருங்க. ஜியை போட்டு குத்து வாங்குறது யாரு? ஜி வந்து கூப்பிட்டாலும் போக மாட்டாரு. முட்டாளுங்க இவங்க பேசுறவங்க. அதான் இந்த முட்டாள்கள் என்ன பண்ணா, போன வாரம் ஜி கூப்பிட்டாலும் போக மாட்டாருன்னாரு. அப்போ எந்த சிறப்பு கழட்டிட்டாச்சு உங்களை அடிக்கிறது? ஈரானுடைய அதிபர் கமேனி கூட போர் களத்தில் இருந்தால் கூட அவருக்கு தோணாத ஐடியா, இஸ்ரேல் நெத்தன்யாவுக்கு தோணாத ஐடியாலாம் ஜிக்கு தோணி தான் 2 நாளில் முடிச்சு விட்டார். அப்படி இருக்கிற ஜி எங்கே அங்கே முப்படை தளபதியில் ஒரு தளபதியாக இருக்க இராணுவ தளபதியை கூப்பிட்டு ஜிக்கு ஈக்குவலாக பேசுகிற ட்ரம்ப் ஏற்றுக்கவே முடியாது. ட்ரம்ப் எப்போ சொன்னாலும் இந்தியாவும் பாகிஸ்தான் நட்பு நாடு, நேத்து பிரஸ் மீட் 2 பேரும் நல்லவங்க, 2 பேரும் பவர்ஃபுல்லானவங்க, நெருங்கிய நண்பர்கள்னு சொல்றாங்க. அடிவேல் காமெடி மாதிரி போலீஸ்காரனு பிச்சைக்காரனு ஒன்று. இதை நம்மளாலே ஜீர்ணிக்கல, ஜி எப்படி ஜீர்ணிப்பார்? எனக்கா ஜி எங்கேயாவது ஒரு சின்ன மாலை முரசு பேப்பரில் வந்தால் கூட அமெரிக்காக்காரங்க ஜியை வாழ விட மாட்டாங்க, சாக விட மாட்டாங்க. போன G7 இவராக முண்டி அடித்து போய் அமெரிக்க அதிபரை கீழே தள்ளி விட்டுருப்பார். யார்? பைடன் வயசான காலத்தில் அந்த மாதிரி போய் நின்னார். இந்த டைம் முன்னாடியே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, வந்துடாதீங்க, சத்தம் இல்லாமல் காதல் வந்து சொல்லிட்டாங்க, குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறோம், நீங்கள் விடால வந்துடாதீங்க. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா The Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினது நான் தான் போற இடத்துல எல்லாம் வந்து ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளோ நாள் மௌனமா இருந்த மோடி அவர்கள் தொலைபேசி உரையாடல் வாயிலாக நான் பேசினேன், ட்ரம்பிடமே நான் 30 நிமிஷத்துக்கு மேலே பேசினதை ட்ரம்ப் அவர்களும் ஒத்துருக்காரு. அவரும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு, இந்தியா பாகிஸ்தான் என்ன பேசணுன்றது. ஆமாம், போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவோட தலையீடு எதுவும் இல்லை அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தரப்புல மறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிறகும் வந்து நடந்த செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் அவர்கள் நான் தான் நிறுத்தினேன், மோடி அவர்கள் ஒரு அருமையான மனிதர், ஆனால் அந்த போரை நிறுத்தினதை நான் தான் சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, மோடிஜியை வந்து அதாவது இப்போ வடிவேல் சொல்லுவார்ல, ஏன்ட்ட உரண்டை இழுக்கிறதுக்குனே உங்கள் ஆத்தாள் அப்பனும் பெற்று விட்டுருப்பாங்கடா அப்படின்ற மாதிரியான அது வந்து இதில் நிச்சயமாக ட்ரம்ப் வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல ஜியை. அதாவது செயல்படவே விட மாட்டேன். இவ்வளோ ஜி நேற்று ஒரு டுபாக்கூர் பாருங்க, இந்த கோடி மீடியா வாங்குற காசுக்கு மேலே கூறாண்டா கொய்யான்ற மாதிரி எல்லாம் பிரேக்கிங் அது இதுன்னு போட்டாங்க. அதாவது என்ன போட்டாங்க அப்படின்னா, மோடிஜி வந்து ஃபோன் பண்ணி ட்ரம்ப்கிட்ட பேசினாராம். ட்ரம்ப்பை மிரட்டி அதையும் வடிவேல் காமெடி தான். அண்ணன் எப்படி மிரட்டுறா இருப்பாரா, செருப்பை கழட்டி அடிச்சிடுவேன்றாருன்ற மாதிரி காலில் விழுந்து கதறாத குறையாக கதறுவான் வடிவேல். தெய்வமே, வேணாம் தெய்வமே, விட்டு தெய்வமே, ஏன் தெய்வமே நீ இப்படி பண்ணுறன்றதுக்கு அப்புறமா அந்த தெய்வம் சொல்லியிருக்கு நான் தான் நிறுத்தினேன். ஸோ இதுதான் நேற்று நடந்திருக்கு. இதில் என்னென்ன, இவங்க கோடி மீடியா வந்து கூவு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூவிருக்காங்க. யாரா சொன்னான்னா சோர்சஸ் செட்டா என்ன நம்ப தகுந்த வட்டாரங்கள்னு போடுவாங்க. யாரா அந்த நம்ப தகுந்த வட்டாரம்? உனக்கு நம்ப தகுந்ததாக இருக்கலாம், மக்கள் நம்ப மாட்டானடான்னு. நேற்று என்ன போட்டாங்கன்னா, மோடிஜி வந்து ட்ரம்ப்கிட்ட பேசும்போது ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாராம். பேசிக்கும்போது சொல்லிட்டாராம், 3வது நாடு தலையிடுறதுல நாங்கள் விரும்ப மாட்டோங்க. இந்த ஸ்டைலு பாருங்கள், நீங்கள் தலையிடுறத நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் தலையிடுறீங்க, அப்போ நான் உங்களை மிரட்டுறதுன்னா எப்படி மிரட்டும்? இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, ஏன் ஆஃபீஸ் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது,
நான் போடுற விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, புரியுதா? நான் நினச்சது தான் நான் நியூஸில் போடுவேன், நான் தான் இந்த முடிவு பண்ணுவேன். நீங்கள் வந்துட்டு என்ன இதை போடு அதை போடுன்னு சொல்கிறது? நீங்கள் சொல்லிலாம் நான் இந்த நியூஸ்லாம் போடலாமா? நானாக போட்டேன், புரியுதா? இனிமேல் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், பார்த்துங்க. இந்த ஸ்டைலில் தான் மோடி அவர்கள் இது மிரட்டல். இவங்க போட்டது அந்த ஸ்டைல். பாலிமர் வெளியுறவுத்துறை அமைச்சர் மிஸ்ரியும் அதே ஸ்டைலில் தான் பேசியிருந்தாரு. இல்லை அப்படின்னு சொல்லி பேசினேன். இப்படி வந்து இவங்க பேசுகிறாங்க. மிஸ்ரி பேசலாம், நம்ம ஜி பேசினாரா இல்லை செயலர். அப்போ வந்து என்னென்னா இப்படி, ஏன்னா இது உள்ளூர் பத்திரிக்கையாரங்களே மண்டையை கழுவுறதுக்கு. உடனே இவங்க அப்படி பண்ணார், மிரட்டினார். ஆனால் பேசினது எப்படி பேசினதா ட்ரம்ப் அந்த அங்கேருந்து வரக்கூடிய தகவல் என்ன சொல்லுதுன்னா, தெய்வமே ஏன் அப்படி திருப்பி திருப்பி அதே கேட்குறீங்க? நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லி தான் நிறுத்தினேன். அதை எப்படி நான் வெளியில் சொல்லி அரசியல் பண்ண முடியும் இந்தியாவில்? எப்படி நான் கட்சி நடத்த முடியும்? எப்படி எலெக்ஷன் சந்திக்க முடியும்? பீகார் எலெக்ஷன் வேறு வருது. நான் ஏதோ பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் ஓரஞ்சு இடத்துல. உங்கள் விஷயத்தில் தலையிட்டேன்னா உங்களுக்கு வந்த மாமலை கொடுத்தேன் போனேன். இன்றைக்கி உங்களுக்கு மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். எதுக்கு திருப்பி திருப்பி பாகிஸ்தான் போகிற நிறுத்தினேன்னு என்னை அவமானப்படுத்துறீங்க? நான் எப்படி அரசியல் நடத்துறது? நீங்கள் அரசியல் பண்ணீங்களா அராஜகம் பண்ணி அப்படின்ற ரேஞ்சுக்கு ஜி பேசியிருக்காரு. ட்ரம்ப் அப்பையும் சொல்லியிருக்காப்புல, இப்போயும் நான் சொல்கிறேன், நான் மிரட்டல் நான் சொல்லி தான் நீங்கள் 2 பேருமே நிறுத்தினீங்க. பாகிஸ்தான்காரனையும் நான் தான் கூப்பிட்டு சொன்னேன், நிறுத்திட்டான். உங்களையும் கூப்பிட்டு சொன்னேன், நிறுத்திட்டான். திருப்பி திருப்பி அந்நிய நாடு தலையீடு இல்லை நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னீங்கன்னா எப்போ வரைக்கும் சொல்கிறீங்களோ அப்போ வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த மேட்ரை தெரியாதனமாக பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கூட கேட்க வேணாம். இப்படியே விட்டுட்டா நானும் விட்டுருவேன். இல்லை இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்தினேன்னு நீங்கள் எத்தனை தடவை எத்தனை வருஷம் கழிச்சு சொன்னாலும் நான் உள்ள வருவேன். வடிவேல் காமெடியில் இல்லை, ஐயோ நான் கரெக்டாக தான் பேசுகிறேன்னா ஆமாம் கரெக்டாக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாள். பாத்தியான்னு, என்ன பாத்தியா, கேட்டியா, என்ன கேட்டியா அப்படின்னு. இதே மாதிரி தான் ட்ரம்ப் என்ன பிடிச்சிட்டாப்பு. நீ பாத்தியான்னு கேட்டால் நான் என்ன பாத்தியான்னு பேசாமல் இருந்தேன்னா நானும் பேசாமல் இருப்பேன். நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னால் திருப்பி நான் கேட்பேன். இதுதான் ட்ரம்ப்போட. நம்ம சொல்லலாமா எதுவுமே, நீங்கள் நம்ம சொன்னதாக போட்டுறாதீங்க. நான் டிஸ்க்ளைமர் நான் சொல்லிக்கிறேன். இது பூராமே செய்தியாக தான் நான் சொல்கிறேன். 2 தரப்புகளில் நடக்கக்கூடிய செய்திகள், அங்கங்கே அமெரிக்காவில் பரவக்கூடிய செய்திகள். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாரோ அதைத்தான் நம்ம சொல்றோம். ஓகே, இந்த இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் பண்ணணும். நீங்கள் ஒரு ஏரியாவிலேருந்து என்னைய கழுவி ஊற்றுறீங்க, நான் ஒரு ஏரியாவிலேருந்து உங்களை கழுவி ஊற்றுறேன். ஆனால் 2 பேரும் சந்திக்கிறோம். சந்திக்கும் போது என்ன பண்ணுறோன்னா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி உறவாடிட்டு, ஆனால் வெளியே கழுவி ஊற்றுனா இது என்ன? நீ ட்ரம்ப்பை நேராக பார்க்கும்போது கேட்கணும்ல, இங்கே வாங்க முதல்ல இதை மேட்ரை பேசுவோம். என்னங்க நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நான் போகிற நிறுத்தினேன்ற திருப்பி திருப்பி நீங்கள் வந்து போகிற நிறுத்தினேன்றீங்க அப்படின்ல சொல்லணும் ஜி. அதை சொல்லலை. ஓகே, இதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாட்டின் தலைமை அடுத்த கட்டமாக இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு விடை கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க? அதாவது அமெரிக்கா வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தில் தவறான தகவலை பரப்புது, அதனால இனி அமெரிக்காவோடு இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் இதையெல்லாம் தற்போதைக்கு நாங்க நிறுத்தி வைக்கிறோம்ன்ற அறிவிப்பு கூட கொடுக்கலாம். ஆனா இப்போ மீண்டும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் பிரஸ் மீட்ல, இந்தியா அமெரிக்காவுக்கான வர்த்தக ஒப்பந்தத்தை நாங்க வந்து மீண்டும் தொடர போறோம், பல வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பா நாங்க பேசியிருக்கோம் புதிதாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் மிரட்டல், புரியுதா? இப்ப ஸ்டாலின் வந்து என்ன பண்ணாருன்னா, வேற அந்த ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் நம்ம முதலமைச்சர்ல அந்த ஒரிஜினல் ரஷ்யா ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணார்னா ரஷ்ய நாடாளுமன்றத்தில் ஒரு கோழியை பிடிச்சி, கோழி குஞ்சியை பிடிச்சி அதோட மயிர் புறா புடுங்குறாரு. கத்துன்னு கத்துது. 2 நாள் பட்னியாக போட்டுறாங்க. ரெக்கை இல்லாத கோழி, பிராய்லர் கோழி மாதிரி ஆயிடுது, உயிர் வதப்படுது. அதுக்கு அப்படி கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் இறைய போடுறாரு. இந்த கோழியை விட்டால் அது இவர் காலுக்கு அடியில் அங்கேருந்து வந்து திங்குது. அதான் சொல்கிறேன், இதுதான் வாக்காளர்கள். அவனை போட்டு வருஷம் பூரா நசுக்கி விட்டு தேர்தல் வரும்போது அவனுக்கு கொஞ்சம் இறைய போட்டேன்னா அவன் பாட்டுக்கு வந்து தின்னுட்டு போயிடுவான்ற மாதிரியான அர்த்தம் தான் அது. அந்த மாதிரி ஜியை மிரட்டுறதுக்கு பிடிச்சி ஜி ரெக்கையெல்லாம் புண்டிங்கன்னா கதற கேட்டுட்டு நம்ம ஒப்பந்தம் போடுறோம், 1 லட்சம் கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம், எல்லாம் உங்களுக்கு நான் கான்ட்ராக்ட் பூரா உங்களுக்கு தரேன், ஓகேவா அப்படின்னே ஜி ஓகே ஜி இதுதான் ஜி பண்ணிகிட்டு இருக்காரு. குஜராத்துக்கு தானே வேணும், குஜராத்காரங்களுக்கு தானே வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தோடனே ஜி ஆஃப் ஆயிடுறாரு. அந்த ரத்த கலரியை மறந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர ஜியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் பூரா. ஜி எப்போவுமே யாராவது உலக தலைவர்கள் தான் இங்கிலீஷில் பேசுவாங்க, அவருக்கு புரியாது. சிரிப்பா தெரியுமா?
அப்போ அவங்க அந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டாங்கன்னா, டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு பாரியா, பயங்கரமான அறிவாளி நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் தெரியுதா என்னன்னா, ஒன்றுமே புரியலை, இதுக்கு மொழியும் புரியலை, இல்லை சிரித்து சமாளிக்குது அப்படின்றது இப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. இதையும் நான் சொல்லலை, மீம்ஸாக போட்டுருக்காங்க. இந்த இந்தியாவிலேயும் உள்ள லீடிங்கில் இருக்க மீம்ஸ் அதான். ஜி கை தட்டி சிரிக்கிற மாதிரி மெலோனியும் ஃப்ரெஞ்சு அதிபர் நிற்கிறாங்க கூட. நமக்கே மெலோனி பார்க்க நமக்கே ஃப்ரெஞ்சு தெரியாது, இவருக்கு எப்படி தெரிஞ்சுன்னு இப்போ தான் அவங்களுக்கு புரியுது லேட்டரா. அப்போ என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவருக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் போகிற பெரிய அறிவாளி போல், இந்தியாவில் பெரிய டாப் லீடர், உலக தலைவர்ன்ற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டாங்க. இவருக்கு ஒன்றும் புரியாமல் கூட சேர்ந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் 2 பேரும் தெலுங்கில் பேசுகிறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு தெலுங்கு தெரியாது, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்னும் நானும் சேர்ந்து கைத்தட்டி திரிச்சானா என்ன நினைப்பீங்க? அவருக்கு தெலுங்கு தெரியும் போல தான் நினைப்பீங்க. இல்லை கன்னடத்தில் பேசுகிறீங்க, இல்லை தமிழ்லேயே பேசுகிறீங்க, நான் கன்னடத்துக்காரன்னு வைங்க, நானும் சேர்ந்து கைதட்டி கிரிக்கிறீங்க. நான் ஒரு கூப்பிட்டா எனக்கு லாங்குவேஜும் தெரியாது, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல, கைதட்டி திரிச்சா நீங்கள் என்ன நினைங்க, அவர் புரிஞ்சுக்கிட்டார் பாரு, எப்போ தெரியும் போல அவருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் லேட்டராக போனதுக்கப்புறம் நம்ம இன்னும் சொன்னமே இந்த ஆளுக்கு புரிஞ்சா என்னன்னு கேட்கும்போது, எனக்கு எங்கே என் கன்னடம் தெரியும் அப்படின்போது கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ லேட்டராக ரொம்ப நாள் அதிபராக இருக்கிறதும் பிரதமராக இருக்கிறது ஆபத்து இதுதான். 4 வருஷம் 3 வருஷம் இருந்தால் சரி இவர் அறிவாளினே அப்படி பதவியை விட்டு போயிடுவாங்க. இப்போ ஜியை கண்டுபிடிச்சிட்டாங்க உலகம் பூரா. இப்போ நேற்று வந்து ஃபோட்டோவில் போன G7 இவராக முண்டி அடித்து போய் அமெரிக்க அதிபரை கீழே தள்ளி விட்டுருப்பார். யார்? பைடனை வயசான காலத்தில் அந்த மாதிரி போய் நின்னார். இந்த டைம் முன்னாடியே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, வந்துடாதீங்க, நான் சத்தம் இல்லாமல் காதல் வந்து சொல்லிட்டாங்க, குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறோம், நீங்கள் ஊடால வந்துடாதீங்க, இங்கே இல்ல மறுநாள் தான் வந்து சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணவங்களுக்கான அந்த போட்டோ செஷன் நடக்கும். இது வந்து அந்த 7 நாடுகளுடைய தலைவர்களுக்கான இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சு அப்படின்னு வந்து பாஜக ஆதரவு சேனல்ல எல்லாம் அவங்க எல்லாமே சொல்லுவாங்கம்மா. போன வாரம் என்ன சொன்னாங்க, ஜி வந்து கூப்பிட்டாலும் போக மாட்டாரு, முட்டாளுங்க இவங்க பேசுறவங்க. அதான் இந்த முட்டாள்கள் என்ன பண்ணா, போன வாரம் ஜி கூப்பிட்டாலும் போக மாட்டாருன்னாரு. அப்போ எந்த செருப்பு கழட்டிட்டாச்சு உங்களை அடிக்கிறது? இப்ப வேறொரு விஷயத்துக்கு அதை சொல்லியிருக்காங்க, அதை அடுத்து வருவோம். அதை தான் சங்கிகளை எந்த செருப்பு கழட்டி அடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம கேட்கல, அவங்க விமர்சனம் பண்ணுறக்கூடிய ஆட்கள் அவங்களை கேட்குறாங்க. ஏண்டா மானம் கட்டவங்களா, போன வாரம் தான் உங்களை கூப்பிடவே இல்லையே, ஏன்னா எந்த மூஞ்சியை நாங்கள் போக மாட்டோன்னு சொன்னியே, எந்த மூஞ்சியை வச்சுட்டு அவங்க ஜி போனாருன்னு அசிங்கமாக பேசுகிறாங்க. சங்கிகளுக்கு மான ரோசம் இல்லைன்றத பார்த்துக்குங்கன்னு சொல்லி அவர்கள் சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. இந்த ட்ரம்ப் மற்றும் பிரதமர் மோடி அவர்களுக்கு இடையிலான இந்த மொபைல் உரையாடலுக்கு பிறகு மீண்டும் அழுத்தம் திருத்தமாக வந்து பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அவர்களும் சரி, இந்திய பிரதமரும் சரி, என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அவர்களோட உதவியால தான் இந்த போரை நான் தான் நிறுத்தினேன், இது கதையல்ல நிஜம் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்காரு. அதுக்கு அடுத்த கட்டமாக அமெரிக்கா போயிருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அசீம் முனீர் அவருக்கு வெள்ளை மாளிகையில் விருந்து கொடுத்துருக்காரு. என்ன விருந்து கொடுத்தாரு? மெனு கார்டு வேணுமா உங்களுக்கு? நான் அனுப்புகிறேன். ஏன்னா நான் இப்போ சாயந்தரமா இப்போ போர் நடக்கிறதுனால அந்த பிரேக்கிங் போல் எனக்கு நேற்றே வந்துருச்சு. அதில் வந்து என்னென்னா ஹலால் அப்படின்னு போட்டுருக்கேன், ஹலால் முறைப்படி தயாரிக்கப்பட்டதுன்ற வரைக்கும் போட்டு பாகிஸ்தான் ஆர்மி சீஃபை கூப்பிட்டு வெள்ளை மாளிகையில் விருந்து வச்சுருக்கேன். ஆனால் ஜியை கூப்பிடவே இல்லை. அதில் இன்னொன்று ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, நீ நானும் ஒன்றுன்ற அந்த ஏட்டையா சொன்னால, ஏட்டையா தள்ளி நில்லுங்க, ஏட்டையா அவன் பிடிக்க, டே பிச்சைக்காரனு நானும் ஒன்னாடா அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி வரும். இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காப்புல ட்ரம்ப்பை வந்து கடுமையாக நம்ம கண்டிக்கிறோம் ஒரு இந்தியனா. என்னென்னா அசீம் முனீரும் இவரும் ஒன்றா, பிரதமரும். நம்ம ஆள் எவ்வளோ பெரிய சர்வதேச தலைவர், ஒரு பிரதமர் அது ஸ்திரத்தன்மையாட்ட பிச்சைக்கார நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானையும் பிரதமர் ஜியவும் ஒன்றாக்குறான். ட்ரம்ப் வந்து ஒன்றாக்கி என்ன பண்ணியிருக்காப்புல, இது கடுமையாக நம்ம கண்டிக்கிறோம் ட்ரம்ப்பை. ஒன்றாக்கி அப்படிங்கிறத விட இது ரொம்ப கேவலமான விஷயம். எப்படின்னா அவர் இவர் ஒன்று, 2 பவர்ஃபுல்லான தலைவர்களாம். யார்? ஆர்மி சீஃபை போய் பிரதமரோட ஒப்பிடுறாப்புல. நம்ம வீடியோ ட்ரம்ப் பார்த்தாப்புலே இல்லையான்னு தெரில. என்னென்னா பிரதமர் இப்போ கூட யூடியூப்பில் இருக்குது, பிரதமருடைய இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடியோட பர்சனல் இது நரேந்திர மோடின்னு போட்டிங்கன்னா அவர் யூடியூப் இருக்குல்ல, அந்த சேனலில் ஜி வந்து அந்த போரின் போது முப்படை தளபதிகளையும் உட்கார வச்சு, இராணுவ அமைச்சரையும் உட்கார வச்சு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் உத்தரவிடுவார். என்ன ஃப்ளைட் எப்படி ஓட்டணும், எப்படி போய் தாக்குதல் நடத்தணும், நீங்கள் கப்பலை எங்கே கொண்டு போகிறீங்க, நீங்கள் வந்து வெடிகுண்டை எங்கே வைக்கிறீங்க, நீங்கள் எப்படி வந்து விமானத்தை ஓட்டிகிட்டு போய் எங்கே தாக்குதல் நடத்துறீன்ற வரைக்கும் அவர் அட்வைஸ் பண்ணுவார் அவங்களுக்கு. அவங்க அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு தளபதி எழுதுவார், அவர் 2ஆம் நிலை தளபதி வந்து நோட்ஸ் எடுப்பார். ஏன்னா ஜி சொல்கிறத வச்சு தானே இதை வந்து எல்லாருக்கும் அனுப்பி தான் தாக்குதலே நடத்தணும் அப்படின்ற மாதிரியான அவ்வளோ டெக்னாலஜி இப்போ இன்றைக்கி வந்து
ஈரானுடைய அதிபர் கமேனி கூட போர் களத்தில் இருந்தால் கூட அவருக்கு தோணாத ஐடியா, இஸ்ரேல் நெத்தன்யாவுக்கு தோணாத ஐடியாலாம் ஜிக்கு தோண்டி தான் 2 நாளில் முடிச்சு விட்டார். அப்படி இருக்கிற ஜி எங்கே அங்கே முப்படை தளபதியில் ஒரு தளபதியாக இருக்க இராணுவ தளபதியை கூப்பிட்டு ஜிக்கு ஈக்குவலாக பேசுகிற ட்ரம்ப்பு அதை ஏற்றுக்கவே முடியாது. அது போக அவருக்கு விருந்து வேற போர் மெனுக்காடை வேற வெளியிட்டு தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கேயே இல்ல தலைமறைவாயிட்டாருலாம் செய்திகள் வந்து சொன்ன ஒரு தளபதியை கூப்பிட்டு என்ன இது வச்சுருக்காங்க லேம்பு. நான் போடுறேன் பாருங்க, அந்த இது போடுங்க நீங்கள். லேம்புனா தெரியும்ல, இந்த இதில் பனிப்பிரதேசத்துலாம் இருக்கும், அது என்ன ஆடுன்னு வாங்கி அதை தோலை உரித்து போர்வையாக்கி விட்டுட்டு செம்மறி ஆட்டிலே வந்து அது வேறு மாதிரி லேம்புன்னு வாங்க. ஸோ அது ஒரு வகையான பனிப்பிரதேசம், அதில் தோலை உரிச்சிடுவாங்க. உரித்து அதை இதெல்லாம் செஞ்சு விட்டு கறியை வந்து செஞ்சுருவாங்க. ஸோ அதில் ஸ்பெஷலாக செஃப் வச்சு பண்ணி மெனு கார்டு போட்டு மதியம் உணவுக்கு இது ஸ்டார்ட்ரு ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க, அதுக்கு தனியாக ஆடு, மெயின் கோர்ஸுக்கு தனியாக ஆடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த இதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இப்படி விருந்து வச்சு பாகிஸ்தான் தளபதிக்கு விருந்து வச்சுட்டு பாகிஸ்தான் தளபதியும் ஜியும் ஒன்றுன்னா நமக்கு அவமானமாக இல்லை? உண்மையிலே இது நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக இதை கண்டிக்கிறேன். ஜியை இல்ல பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமெரிக்காவிற்கு அந்த நேரத்துல அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை பிரதமர் அவர்கள் நிராகரிச்சிருக்காரு. இதை எந்த செய்தி ஊடகத்திலையும் போட மாட்டேங்கிறாங்களே. ஏன் அமெரிக்காவுடைய அழைப்பை நிராகரிச்ச பிரதமர் ஏன் போட மாட்டீங்க? போட்டா வந்து திருப்பி அடிப்பான், பரவாயில்லையா? அவன் ட்ரம்ப் குமுற குத்துவான், விடவே மாட்டான். நீ மறுப்புன்னு மட்டும் போட்டு பாருங்க பார்ப்போம். ட்ரம்ப் வந்து விருந்துக்கு கூப்பிட்டு இங்கே ஜி போலன்னு மட்டும் நீ போட்டு பாருங்க, ஜியை போட்டு குத்துவாங்கிறது யாரு? புரியுது அவங்களுக்கு? ஏற்கனவே போற நிறுத்தினேன்னு சொன்னதுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் ட்ரம்ப் விட மாட்டான். தூக்கத்தில் இப்போ எனக்கா ஜி எங்கேயாவது ஒரு சின்ன மாலை முரசு பேப்பரில் வந்தால் கூட அமெரிக்காக்காரங்க ஆரம்பிச்சிடறான். டே நாங்கள் வந்து லோக்கலில் தானடா போட்டோம், அது அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அங்கேருந்து நான் தான் நிறுத்தினேன். ஜியை வாழவும் விட மாட்டாங்க, சாக விட மாட்டாங்க போல வச்சு செய்கிறாங்க சர்வதேச அளவில் ஜியை. பாவம், என்ன பண்ணுறது? எல்லாம் அவரோட விதி தான். இப்போ முதல்ல 5 வருஷம் 2வது 5 வருஷம் எப்படி இருந்தார் ராஜா மாதிரி? கடலுக்குள்ளே போனார், அங்கே போனார், இது போனார், பீச்சில் நடந்து போனார், இப்போ இதுக்கு போனார் லட்சத்தீவு மாலத்தீவு பிரச்சனையில் பீச்சில் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணார், கிருஷ்ணரை பார்க்குறேன்னு கடலுக்குள்ளே போனார். இப்படி இருந்த ஜியை மண்ணாக்கி விட்டாங்க, நாசப்படுத்திட்டாங்க. புரியுதா? வடிவேல் காமெடியில் சொல்ல செதைச்சிட்டான்டா அக்காவை செதைச்சிட்டான்ற மாதிரி செதைச்சிட்டாங்க ஜியை. இது இந்த ட்ரம்ப் வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனவே ட்ரம்ப்பை நம்ம கண்டிக்கிறோம் ஒரு இந்தியனா. ஜியை வந்து நீ ஒரு லிமிட்டுக்கு மேலே இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன நடக்குது. இத்தாலி அதிபர் மெலோனி வந்து இந்த மாநாட்டில் பிரதமர் அவர்களை பார்த்து நீங்கள் ஒரு சிறப்பான தலைவர், உங்களை போல தான் நான் மாறணும்னு ஆசைப்படுறேன், உங்களை பின்பற்றேனா அப்படின்னு சொன்னாங்கன்னு செய்திகள்லாம் வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்கள் கார்பரேட் கம்பெனியில் நியூஸ் ஆங்கராக இருந்தீங்க, பெரிய டிவிலலாம். அது வந்து எடிட்டர் இருப்பான், அசோசியேட் எடிட்டர் இருப்பான். இந்த பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டுறதுக்காக பார்த்துட்டு சொல்லுவாங்க, சார் சூப்பர் சார், அருமையாக எழுதிருக்கீங்க சார் ஸ்கிரிப்ட்டு, உங்களை மாதிரிலாம் எழுத முடியாது சார். ஏன்னா டியூட்டி போடணும் நாளைக்கு, இப்போ அடுத்த வாரம் 2 நாள் லீவ் வாங்கணும், ஏதாவது ஒன்று ஜால்ரா போட்டு தானே ஆகணும். என்ன சார் இன்றைக்கி பின்னிட்டீங்களே சார் அந்த நியூஸ் பிரேக்கிங், அந்த மாதிரி யாருமே எழுத முடியாது சார். இப்படி ஒரு பிரேக்கிங்கான்னு சொல்லுவேன். அங்கிட்டு போய் சிரிப்பாங்க. இந்த கமநாட்டியெல்லாம் நம்ம புகழ்ந்து பேச அடுத்த வாரம் 2 நாள் லீவ் வேணும், இவன் எழுதுகிற நியூஸையும் மண்டையும் ஆளுமே எழுதுறதை வச்சுக்கிட்டு இவெல்லாம் புகழ்ந்து பேச்சு இப்படிலாம் பேசியிருப்பீங்க நீங்களே. ஸோ அந்த மாதிரி பெண்கள் வந்து பொதுவாக அப்படி தான் இருப்பாங்க, நேரில் வந்து புகழ்றது அந்த பக்கம் எல்லாரும் அப்படி கிடையாது. இல்லைம்மா, இப்போ இந்த பெண்ணுனால மிலோனி பெண் தானே, அதுக்காக சொல்கிறேன். இல்லைன்னா நான் பெண்களை வந்து வணங்குறவன் தான், அவங்களுக்கு தெரியும். ஸோ மெலோனி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா நக்கல் பண்ணியிருக்காங்க ஜியை பார்த்தவன். இப்படி ஒரு தலைவனை நான் மாறணும், நான் ஒரு டுபாக்கூர், நான் ஒரு இது டுபாக்கூர் மீன்ஸ் வந்து என்னென்னா எதையும் சமாளிக்கிறார்ல, அப்படி இப்படின்னு உருட்டி பரட்டி எல்லாம் லாங்குவேஜ் தெரிஞ்ச மாதிரி கை தட்டுறது, சிரிக்கிறது, டப்புன்னு ஃபோட்டோக்கு வந்து நடுவில் பூந்துடுறது, இதெல்லாம் பார்த்துருக்கோம். நமக்கு இந்த இது தெரியலையா, நமக்கு இதை சொல்லி கொடுக்கல. G7 இல்லை, ஆனால் நடுவில் இவர் தான் நிற்பார். புரியுதா? G7 7 நாடு தான் இருக்குது, அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கனடா, ஜப்பான் தான் இருக்கு. இந்த 7 பேருமே தள்ளி நிற்கிறான், இவர் குறுக்கால பூந்துடுறாரு. இந்த வித்தையெல்லாம் நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்றதுனால சொல்லியிருக்கோம். சிறப்பான தலைவர் தான் இல்ல. இந்த அழைக்காததுக்கு காரணம் அதுல உள்குத்து, ட்ரம்ப் அவர்களுடைய உள்குத்து பெரும்பான்மையா இருக்கு. இல்ல, ட்ரம்ப்போட உள்குத்து இல்லை, அங்க உள்ள சீக்கிய மக்கள் வந்து நேற்று கூட போராட்டம் பண்ணி ரொம்ப கேவலமான வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு பிரதமரை, நம்ம பிரதமர் இல்லை, எந்த பிரதமராக இருந்தாலும் அந்த மாதிரிலாம் போட்டு அவமதிக்கிறதுலாம் தப்பு.
நேற்று கூட ரோட்டில் நின்று எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதுக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு கனடா வந்து இது பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி கூப்பிடுங்கன்னு இருக்கேன். ஆனால் முன்னாடியே சொல்லி வச்சுருப்பாங்க செக்யூரிட்டி, ஃபோட்டோ எடுக்கிற மட்டும் உள்ளே பூந்துடாமல் பார்த்துங்க அப்படின்னு. ஏன்னா G7 நம்ம 7 பேர் இருக்கோம், இவர் என்னமோ உள்ளே பூந்து நடுவில் வந்து நின்னாருன்னா என்ன அர்த்தம், அதை மட்டும் பார்த்துங்கன்னு சுதாரிப்பாயிட்டேன். இந்த டைம் விடவே இல்லை கிட்ட. சரி அவர் ஆசைப்படுவார் ஊரில் போய் போட்டு காட்டுறதுக்கு ஆடப்படுவான்ட்டு கடைசியில் நான் அடுத்த நாள் கூப்பிட்டு சரி அவர் கூப்பிடுங்க நிற்க சொல்லுங்கள் அப்படின்னு கெஸ்ட்டாக கூப்பிட்டு நிற்க வச்சுருக்கேன். போன வருஷத்துக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மெயின்லேயே போய் நின்றார் டமால். எப்படி போக சொல்ல முடியும்? புரியுதப்ப? இப்போ நீங்கள் கல்யாண வீட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேர் வந்து பொண்ணு மாப்பிள்ளை இருப்பாங்க, ஒவ்வொரு கெஸ்ட்டாக வர வர 2 பேர் அங்கேயே நின்றுவாங்க. அது பொம்பளைங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லா கல்யாணத்திலும் நடக்கிறது தான். அப்படி பொண்ணுக்கு வந்து வேர்வையை தொடச்சி விடுற மாதிரி பூராமல் நின்றுவாங்க. அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு ஃபோட்டோவே எடுக்க முடியாது. புரியுதா அவங்களுக்கு? இதெல்லாம் ரியல் தானே, எல்லாருக்குமே தெரியும். இது சாதாரண குடும்பத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிள்ளைங்களை கொண்டாந்து உள்ள தள்ளி விட்டுருவாங்க, சேரை போட்டு அங்கே உட்கார வச்சுருவாங்க. ஒரு 5 வயசு 8 வயசு பிள்ளைங்களை. அது எல்லா ஃபோட்டோலையும் இருக்கும். அந்த குடும்பத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. எதுக்காக கொண்டாந்து இந்த தாய்மார்கள் கொண்டாந்து திணிச்சு விட்டு நம்ம பிள்ளை இப்போ எல்லா ஃபோட்டோலையும் வரட்டும், இந்த மாதிரி லூசுகள்லாம் இருக்காங்க. அதே மாதிரி துடைக்கிற மாதிரி கூட நின்றுவாங்க எல்லா ஃபோட்டோலையும். இப்படி இருக்கிற மாதிரி இது இந்திய கலாச்சாரம். நம்ம ஜியை தப்பு சொல்ல முடியாது. இந்தியன் ஜீன் தானே அவர் இந்திய தலைவன் தானே. அப்போ சராசரி இந்திய மக்களுக்கு இருக்கிற புத்தி அவருக்கு இருக்கும்ல. அதனால் இவர் G7 போய் நடுவில் நின்றாருன்னா எப்படின்னா, நீங்கள் கல்யாண வீட்டில் நீங்கள் ஏம்மா தொடச்சது போதும் இப்படி வாமான்னா பெரிய சண்டை ஆயிடும். நாங்கள் என்ன ஃபோட்டோவை காணிக்கிறோம், பொண்ணுக்கு வேர்க்குதுன்னு தொடக்கிற டச் பண்ணுறதுக்கு நின்னா என்னையவே போக சொல்லிட்டே அவன் குடும்ப பேர் ஜென்ம பகையாகி குடும்பத்துக்கு சண்டையாகி என் மகளை தள்ளி நிற்க சொல்லிட்டா. எப்படி இவன் கல்யாணத்துக்கு நான் போனது தப்பு? புரியுதா? இப்படி பெரிய அளவில் பிரச்சனை குடும்ப பகையாகி ஒரு 30 வருஷம்லாம் பேச மாட்டாங்க. என்னடா உங்களுக்கு பிரச்சனைனா பெரிய மயமாக அவள் கல்யாணத்தில் என் பிள்ளை போய் நின்னாலாம் 20 வருஷத்துக்குள்ள முன்னாடி பச்சை பிள்ளை அப்போ தான் காலேஜ் படிக்குது போய் நின்றுச்சு. அதை போய் தள்ளி விட்டா அவள் கல்யாணத்துக்கு வைக்கிறேன் பாரு 4 கேமரா வச்சு எடுக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல. இந்த மாதிரி தான் ஜியை தள்ளி விட்டாங்க. ஜி போய் நின்னா என்ன பண்ண முடியும்? குடும்ப பகையாக ஆக முடியாது. அப்போ இந்த டைம் தெளிவாக இருந்துட்டாங்க. முன்னாடியே அவர் வர்றதுக்கு முன்னாடியே டப்பு நின்றுங்க, வந்தால் தடுத்து நிறுத்திடுங்க அப்படின்னாங்க. நிறுத்தி உள்ளே சேர்க்கவே இல்லை. அப்புறம் அடுத்த நாள் வேணால் குரூப் ஃபோட்டோவில் எடுக்கலாம். கல்யாண வீட்டில் நடக்கிறது குரூப் ஃபோட்டோவில் எல்லா குடும்பமும் வாங்க. அதுக்காக நீ பொண்ணு கூடயே கடைசி வரைக்கும் மாப்பிள்ளை கூடயே நிற்பீங்கன்னா ஏற்றுக்க முடியாதுன்றது தான் இது. அதனால் ஜியை அனுப்பி விட்டாங்க. ஜியை அனுப்பி விட்டது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான்காரனுக்கு மெனு கார்டு போட்டு விருந்து வச்சுருக்காங்க. தளபதிக்கெலாம் ஒயிட் ஹவுஸில் விருந்தே வைக்க மாட்டாங்க தெரியுமா? ஷாபாஸ் ஷெரீஃபே கூப்பிடல, பிரதமர் ஷாபாஸ் ஷெரீஃபை கூப்பிடாம அவர் சொல்லியிருக்காரு, ஓயா நீ போய் ஒரு ஆட்டை வெட்டி கறியை போடுறதுக்கு நான் இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் வந்து சாப்பிடணுமா, நான்லாம் வரல, தளபதி அனுப்பி விட்றேன். சில பேர் சொந்தக்காரங்க வீட்டு பையனை அனுப்பி விடுவாங்க. இல்லை, பிரதமர்களுக்கு விருந்து கொடுக்கறது ட்ரம்ப் அவர்கள் வந்து சிறப்பு பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு நீங்கள் சொல்ற மாதிரி ராணுவ தளபதிக்கு இவ்வளோ பெரிய அது ஜியை கடுப்பேற்றுறதுக்கு அசிங்கம். இந்தியா நட்பு நாடு, என்னுடைய நெருங்கிய நண்பர்னு சொல்றாரு. இந்தியா மட்டும் சொன்னால் நீங்கள் சங்கி ஊடகம் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ட்ரம்ப் எப்போ சொன்னாலும் இந்தியாவும் பாகிஸ்தான் நட்பு நாடு. நேத்து பிரஸ் மீட் 2 பேரும் நல்லவங்க, 2 பேரும் பவர்ஃபுல்லானவங்க, நெருங்கிய நண்பர்கள்னு சொல்றாங்க. அடிவேல் காமெடி மாதிரி போலீஸ்காரனு பிச்சைக்காரனு ஒன்று, ஏட்டையாவும் இவனும் ஒன்றுன்ற மாதிரியே பேசிட்டு இருக்காப்புல ட்ரம்ப். இதை நம்மளாலே ஜீர்ணிக்க முடியல, ஜி எப்படி ஜீர்ணிப்பாருன்றது தான் எனக்கு புரியுதா. நன்றி சார், நன்றி. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா The Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.